Welcome back to How To with me, Rebecca. Well, do you get impressed with a guy on bikes? Yes, let's find out all our public opinions on how to impress a girl with a bike. இம்ப்ரெஸ் பண்ணுறதுல ரெண்டு விதம் இருக்குது. அதாவது நீங்கள் லவ் பண்ண பொண்ணை உங்கள் பிடிச்ச பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுன்னா ஒரு நல்ல பைக்கில் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கூலர்ஸ் போட்டு ஸ்டைலாக போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு அதாவது சும்மா ரோட்டில் போகிற பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா ஃபங்கியாக ட்ரெஸ் போட்டு முடியெல்லாம் கழிச்சு விட்டுட்டு அப்படியே ஷூஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு சவுண்டான வண்டியில் போனீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. யாரோட டேட் ஆஃப் பர்த் வந்து நம்பர் பிளேட் வச்சுப்பேன். பொண்ணுங்களை பார்த்தா மட்டும் பசங்க ரொம்ப ஸ்பீடாக பைக் ஓட்டுறது, அதே மாதிரி பொண்ணுங்களோட டேட் ஆஃப் பர்த் மாதிரி அவங்க நம்பர் பிளேட்டில் மாற்றுறது, இந்த மாதிரிலாம் பசங்க ட்ரை பண்ணுறாங்க. என் லவரோட டேட் ஆஃப் பர்த்னா என் பைக்கோட ரிஜிஸ்டர் நம்பர் நான் போட்டுப்பேன். அவங்க பின்னாடியே போகும்போது பக்கத்தில் அப்படியே போய் வீலிங் பண்ணி நிற்கிறது, பைக்கை அப்படியே ஸ்கிட் அடிக்கிறது, அப்படியே கைவிட்டு ஓட்டுறது, அப்படியே ஸ்டைலாக அப்படியே லுக் வருது, அந்த மாதிரிலாம் கரெக்ட் பண்ணி தான் அப்படி தான் பார்க்கணும். பசங்க என்னவோ ரொம்ப கெத்தாக பைக் எடுத்துன்னு வந்து சீன் போடலாம்னு சொல்லிட்டு வருவானுங்க. ஆனால் ஒரு சில பசங்க அதையும் ஒரு சில பொண்ணுங்க அதை கூட கண்டுக்காமல் வேற ஒரு பையனோட பைக்கில் போயிடுவா. அதையும் விடாமல் சில பசங்கள்லாம் வாங்கி மொக்க வாங்குறது நிறையா பார்க்கலாம். பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண பைக்கை முதல் ஸ்பீடாக ஓட்டுவேன், அதுக்கப்புறம் வீலிங் பண்ணுவேன், அவருக்கு முன்னால் நல்லா சீனாக ஓட்டுவேன். பைக்கில் வாண்டடாக வந்து முன்னாடி விழுகிறது, அதை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் சிம்பிளி பாய்ஸ் இந்த காலத்தில் ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் க்யூட்டாகவே ட்ரை பண்ணுறாங்க. சிம்பத்தியை பேஸாக யூஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போய் வீலிங் பண்ணால் எந்த பொண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை திரும்பி நின்று பார்ப்பாங்க. அதே மாதிரியே சில பேர்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறப்ப அந்த ஸ்டாண்டு கீழே அழுத்துறப்ப பார்த்தீங்கன்னா நெருப்பு பொறியாக பறக்கும். அந்த பொறியாக பறக்கிறப்பே பொண்ணுங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. அது வந்து எங்களை பயம் தான் கொடுத்ததே தவிர இட்ஸ் நாட் இம்ப்ரெஸிங் அஸ். அதை விட்டுட்டு பார்த்தாலே ஒரு இரிட்டேஷன் தான் வருதே தவிர அவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்குலாம் அங்கே எதுவுமே இல்லை. அண்ட் வீலிங் பண்ணுற பிளேஸ் கிட்டே அவங்களே நோஸ் கட் வாங்கிக்கிறாங்க தேவையில்லாமல். கைஸ் வந்து பொண்ணுங்க இம்ப்ரெஸ் பண்ணுறன்ற பேரில் சில அன்வான்ட் திங்ஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கை ரைஸ் பண்ணுறது, அது வந்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்காது, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். கலராக பைக்கை சேஞ்ச் பண்ணுவோம், எல்லோ க்ரீன்னு அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுப்போம் பைக்கை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் பிளாக், அது ஒரு மைல்ட் கலராக இருக்கும், அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். பட் நவடேஸ் பாருங்கள் க்ரீன், ரெட்டிஷ், அப்படியே ரொம்ப எரிக்கிற கலராக பார்க்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம எரிச்சலாக வருது, யாரையும் பார்க்கணும்னு தோணவும் மாட்டேங்குது. பொண்ணுங்க முன்னாடி சீன் ஓட்டுன்றதுக்காக ஓவர் ஸ்பீடில் போய் போலீஸ் முன்னாடி மாட்டி அசிங்கப்படுறாங்க பொண்ணுங்க முன்னாடி. கிளச் விட்டு கீர் போடுவேன். அப்புறம் வந்து ரைசிங் சவுண்ட் வந்து லேட்டஸ்ட்டு பாட்டு மியூசிக் மாதிரி போடுவேன், எட்டு போடுவேன், ஸ்டாப்பி போடுவேன், வீலிங் போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் ஸ்கிட் அடித்து பொண்ணு பார்க்குற அளவுக்கு, அதை பயமுறுத்துற அளவுக்கு பைக்கில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவேன். பைக்கை வந்து நம்ம ஸ்டைலிஷாக மாற்றிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த கிளாஸ்லாம் எடுத்துட்டா அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக தெரியும். அது இல்லாமல் நம்ம ஸ்டன்ஸ் பண்ணியும் அவங்கள கரெக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு கிளாஸ் முக்கியம் இல்லை, சீன் போடுறது தான் முக்கியம். கேர்ள்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறன்ற பேரில் ஆக்சலரேட்டர்லாம் ரைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓவராக முன்னாடி ரொம்ப ஹை ஸ்பீடில் போயிட்டு முன்னாடி போய் எங்கேயாவது முட்டிக்கிறது, எங்கேயாவது விழுந்து வாரது, அசிங்கப்பட்டுட்டு இதெல்லாம் நல்ல சில வேலைலாம் செய்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் போய் கொஞ்சம் கிராக் தனமாக இருக்குது, கொஞ்சம் அக்லியாக இருக்குது கூட பார்க்கறதுக்கு. நீங்கள் ரோட்டை பார்த்தே வண்டி ஓட்டக்கூடாது, ஃபுல்லாக ஸ்டைல் தான், ஃபுல்லாக சீன் தான். கேர்ள்ஸ் எல்லாம் கும்பலாக நின்றுட்டு இருந்தா கையை விட்டு அப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டு முன்னாடி முட்டிக்கிறது, இந்த மாதிரி லூஸ் தனமான வேலைலாம் நிறைய பண்ணுறாங்க. பசங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற பெரிய பெரிய பைக்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓவராக சீன் ஓட்டுவாங்க. 3-4 பேராக சேர்ந்து ஒரே பைக்லேருந்து வீலிங் வேறு பண்ணுவாங்க. அவங்க எங்கே போகிறாங்களோ அவங்க பின்னாடி எல்லாம் வண்டி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க போகிற இடம்லாம் சுற்றிட்டு வண்டியில் பெட்ரோல் இல்லைனா வேணும் ரேஸ் பண்ணிட்டு வண்டியில் ரொம்ப ஸ்மோக் வரா மாதிரி ரொம்ப சீன் போட்டு அப்படியே அட்டாக் பண்ணுவாங்க. Thinking that they're making out, they get their heads banged down and then they get the stickers stuck before their vehicle of the age of their girls, which looks crazy. And then at last boys are the bonkers there. பசங்கெல்லாம் வீலிங் பண்ணுறன்ற பேரில் ஓட்டிகிட்டு போய் கீழே விழுவாங்க. இதெல்லாம் பார்க்கவே செம்ம காமெடியான. It will be so atrocious. வேகமாக போனால் மட்டும் போதாது, அது தகுந்த நம்ம வந்து உடம்பு கரெக்டாக வளைச்சி ஓரளவுக்கு சீன் போடுற மாதிரி பண்ணால் தான் அவங்க ஓரளவுக்கு நம்மளே பார்ப்பாங்க. யாருமே இல்லாத ரோட்டில் வந்து பயங்கரமாக ஹார்ன் அடிச்சுட்டு போய் நம்ம அட்டென்ஷனை டெம்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டாகவே ஏதாவது பைக் வச்சு பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் எல்லாமே வேஸ்ட். இப்போ ஒரு சின்ன குழந்தைய வச்சு ரைட் போயிட்டு இருந்தாங்கன்னா வழி ஏதாவது ஒரு பொண்ணு கிராஸ் ஆச்சுன்னா உடனே அந்த குழந்தைய பற்றி கூட கேர் பண்ணிக்காமல் அது ரைஸ் த ஆக்சிலேட்டர்.
ஸோ இது மாதிரி நான்சென்ஸ் சார்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் தான் they'll do. Whenever they see a girl, they started to drive very rashly, and then one more thing is like they try to adjust the mirrors to see who is coming at the back and all such things. I think that's the way they impress girls. பொண்ணை கரெக்ட் பண்ண என்ன வேணாலும் பண்ணலாம். அது முக்கியம் ஒரு விஷயம் வந்து பைக்கு. அதில் ரொம்ப சீனாக இருக்கணும், கண்ணாடி எதுவும் தேவையே இல்லை. சீனை விட லைஃப்பை விட எங்களுக்கு சீன் தான் ரொம்ப முக்கியம். கம்பெனியில் வர ஃபிட்டிங்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு ஸ்டைலாக எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் மாற்றிப்போம். They actually do rash driving, and plus I see they change the physical looks of the bikes and the structures and everything and all. And sometimes இந்த ஹார்ன்ஸ்லாம் கூட மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நிறைய நோட்டீஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹார்ன்ஸில் வச்சு ரொம்ப சீன் போடுவாங்க. கைஸ் ஆர் ரியலி ஸ்மார்ட் இன் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்ட்ஸ். பட் ரியலி தே ஆர் ஸோ ஸ்டூபிட், பட் இட்ஸ் ஸோ இம்ப்ரெசிங் ஒன்லி. என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக என் பைக்கை ஆல்ட்ரேட் பண்ணேன். நிறைய ஸ்டிக்ஸ்லாம் ஓட்டினேன். பொண்ணுங்க வந்து பஸ்ஸில் நிற்பாங்க. பஸ்ஸில் நிற்கும் போது நம்ம பைக்கில் போய் ஒரு சீனாக போய் இறங்கி அப்படியே அவங்க அப்படியே பார்க்கும்போது நம்ம அப்படியே சீன் போடணும். அதுலேயும் சில பொண்ணுங்க பார்க்காதுங்க, அதையும் நம்ம பார்க்க வைக்கணும். அதில் தான் நம்ம கெத்தே இருக்கு. பசங்க நிறையா சவுண்ட் வருது பைக்கில் இருந்து பார்த்தா அங்கே தான் பொண்ணுங்க நிறையா கூட்டம் இருக்கும். பொண்ணுங்க கூட்டமாக இருக்கிற இடத்துல தான் பசங்க வீலிங் பண்ணுறன்ற பேரில் காமெடி பண்ணுவாங்க. கட்டிங்லாம் நிறையா பண்ணுறன்ற பேரில் இது பண்ணுவாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகாது, மொக்க வாங்கிட்டு போகிறதே அவங்க வேலை. அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஸ்டண்ட் பண்ணி அப்புறம் கிட்ட போய் நிறுத்திட்டு உட்காந்து ஸ்டாண்ட் போட்டு என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் காட்டி ஈஸியாக ட்ரை பண்ண பார்ப்பேன். பசங்க பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நல்ல பெரிய பெரிய பைக்கெல்லாம் வாங்குறாங்க. யமஹா பைக்கெல்லாம் வாங்கி அது சைஸ் கூட இல்லாமல் கீழே விழுறாங்க. நிறைய நியூ மாடல் பைக்லாம் வந்துட்டு இருக்கு. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாங்குறாங்க, எல்லோ, க்ரீன், ஆரஞ்சு அது மாதிரி. பட் ஆனால் அதெல்லாம் வந்து எங்களை பார்க்கவே வைக்க மாட்டேங்குது. ஜஸ்ட் கிளார் தான் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் திரும்பி தான் இருக்கோம். அதை பார்த்து நாங்கள் எதுவுமே இம்ப்ரெஸ்லாம் ஆகிறதே கிடையாது. இப்போ நான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டையோ என்னுடைய லவரையோ நான் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்ப தூரத்துக்கு நான் பைக்கில் கூப்பிட்டு போயிட்டு அடிக்கடி ஸ்பீட் பிரேக்கர் வரும்போதெல்லாம் அடிக்கடி நான் பிரேக் போட்டால் அவங்களுக்கு அது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்கள. In bikes, guys will come thinking that they are very hunk and very superb looking, and they'll impress girls by coming in bike and going behind. But actually the fact is, when a girl looks at a guy in a bike, she's actually noticing the bike, not the guy. And so you guys, please just make over yourself good, clean and nice, decent. Don't think that girls will be impressed by bikes, because girls just love bikes, not the guy on the bike. Before we actually show you on how to impress a girl with your bike, let's get into a teeny tiny break.